ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம கையில் இருக்கிறது ஒரு பர்ஃபெக்ட் கம்யூட்டர். ரொம்ப வருஷமாகவே இந்தியன் மார்க்கெட்டில் ரூல் பண்ணிகிட்ருக்க ஒரு பைக்கு அண்ட் ஹீரோ ஸ்ப்ளெண்டரோட ஒரு அண்ணன் பைக் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா பேஷன் ப்ளஸ்ஸு ஒரு டைப்பில் பேஷன் ப்ளஸ், அதுக்கப்புறம் பேஷன் ப்ரோ, திரும்ப இப்போ பேஷன் ப்ளஸ்ங்கிற நேம்லேயே பைக் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. நான் இந்த பைக் லான்ச் ஆனால் அந்த டைமில் உங்களுக்கு நான் வீடியோ பண்ணியிருப்பேன். இதோட லுக்ஸ், இதோட அவுட்லுக், இதோட டிசைன் எல்லாமே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓல்டு டிசைன், நீங்கள் ஓல்டு பேஷன் ப்ரோ அந்த 2011-10 அந்த டைமில் இருந்த மாடலை அப்படியே இன்ஸ்பயர் பண்ண மாதிரியான ஒரு டிசைனாக இருக்கும். ஈவன் அந்த என்ஜினோட டிசைன்ஸாக இருக்கட்டும், இந்த லுக்ஸ், இதோட பேனல்ஸ், டேங்கோட கெப்பாசிட்டி, இது எல்லாமே லிட்ரலி உங்களுக்கு அப்படியே சிமிலராக இருக்குங்க. ரெண்டுமே உங்களுக்கு சேமாக கொடுத்துருப்பாங்க. சீட்டோட குவாலிட்டிலேருந்து சீட்டோட அந்த சாஃப்ட்னஸ், சீட்டோட பஞ்சினஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெட்டராக பண்ணியிருப்பாங்க. அட் த சேம் டைம் பைக்கோட அவுட்லுக் அப்படின்னு பார்க்கும்போதுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். முக்கியமாக இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்இடி கன்சோலாக வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த கன்சோல் மீட்டர் பார்த்தாலே தெரியும். கன்சோல் மீட்டரில் ஒரு சின்ன டிசைன் சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எல்இடிக்கான ஒரு லைட் செட்டப்பு. அந்த ஃப்ரண்ட் ஹெட்டு எல்லாமே அந்த பழைய பேஷன் ப்ரோ எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் ஓட்டுறதுக்கு அந்த ஃபீலுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த பழைய அந்த ஒரு பேஷன் ப்ரோ நாஸ்டாலஜிக் ஃபீலுன்னு சொல்லுவோம்ல, அந்த ஃபீலை கொடுக்குற மாதிரி தான் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லாவும் இருக்குது. ஓகே, இப்படியே ஓட்டி பார்த்துட வேண்டியதான். டேங்க்கு பாருங்கள், எங்கள் அப்பா வந்து பேஷன் ப்ரோ தான் வச்சுருக்காரு. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு இங்கே உட்காந்து அந்த ஓட்டுற ஃபீல் எல்லாமே எக்ஸப்ட் இந்த கன்சோல் மீட்ரு, இதை தவிர அந்த ஃபீல் எல்லாமே எனக்கு அந்த ஓல்டு பேஷன் ப்ரோவோட அதே ஃபீல் தான் கொடுக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு USB B டைப்க்கான சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் சார்ஜிங்கும் பண்ணிக்க முடியும். ஹேண்டில் பாரோட அந்த அப்பியரன்ஸ் எல்லாமே நமக்கு அந்த ஓல்டு டிசைன், அந்த ஓல்டு டிசைன்னா அந்த 2014-12 வந்துச்சுல அந்த மாடலோட அதே ஒரு விஷயங்கள் தான் இந்த பைக்குமே வந்து எனக்கு ஃபீல் பண்ண கொடுக்குது. ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டே பேசுவோம். ஓகே, பேட்ரி கம்மியாக இருக்குது, கிக் ஸ்டார்ட்டே அடிச்சிருவோம். என்ன தான் செல் ஸ்டார்ட் இருந்தாலும் அந்த கிக் பண்ணுற அந்த ஃபீலே நல்லாயிருக்கு. என்ன பண்ணுறது, இப்போ நிறையா பைக்ஸில் வந்து கிக்கு வந்து தூக்கிட்டு இருக்காங்க, கிக்கரே வரதில்லை. அப்பாச்சியில் ஒரு டைமில் அந்த கிக் பண்ணுறதே சூப்பராக இருக்கும். இப்போ அப்பாச்சி சீரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த பைக்லேயுமே கிக்கர் கிடையாது. என்ன சீட்டுங்க. ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், இந்த பேஷன் ப்ரோ வந்துட்டு இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆனதுக்கான ஒரு மெயின் ரீசன் என்னென்னா இதோடைய அந்த சீட்டிங்கோட கம்ஃபர்ட்னஸ்ங்க. உண்மையாலுமே சொல்லப்போனால் இந்த சீட்டு கொடுக்குற கம்ஃபர்ட்னஸ் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் வாங்குகிற பைக்கில் கூட இருக்காது. ஏன்னா ஒரு இவ்வளோ மொத்தத்துக்கு ஸ்பாஞ்ச் மட்டும்தான் இருக்கும். ஹீரோவுக்கும் அந்த ஸ்ப்ளெண்டரும் பேஷன் ப்ரோவும் ஈக்குவலாக வாங்கினாங்க ஒரு டைமில். இன்றைக்கி நீங்கள் ரோட்டில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், 10 ஸ்ப்ளெண்டர் போகிற இடத்துல ஒரு 5 பேஷன் ப்ரோ 6 பேஷன் ப்ரோ நீங்கள் அசால்ட்டாக பார்க்கலாம். அந்த ஓல்டு ஜென்ரேஷனுமே இன்னும் ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட அப்பியரன்ஸ், இதோட வெயிட், மூணாவது வந்து இதோட சீட்டிங், அந்த போஸ்டர். உங்களுக்கு ஸ்ப்ளெண்டர் வந்து ஒரு மாதிரி ஸ்லிம்மான சீட்டாக வரும். அதில் உங்களுக்கு கம்ஃபர்ட்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒல்லியாக இருக்கவங்களுக்கு ஓகே, அந்த சந்து பந்துலாம் டிராஃபிக் மெனியூர் பண்ணி ஓட்டுறவங்களுக்குலாம் அது பக்காவாக இருந்தாலும் கொஞ்சம் பல்காக இருக்கவங்க, ஹைட்டாக இருக்கவங்க, கொஞ்சம் அகலமாக பாடி இருக்கவங்க, ஷோல்டர் வித்து நல்லா இருக்கவங்க, இந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு ஸ்ப்ளெண்டர் அந்தளவுக்கு செட் ஆகாது. அப்படி இருக்கிறவங்களுக்காகவே ஒரு வரப்பிரசாத மைலேஜ் இல்லைன்னா பேஷன் ப்ரோ தாங்க. ஏன்னா வண்டிக்கு அந்த அப்பியரன்ஸும் ரொம்ப பல்காக. இப்போ நானே ஈவன் பயங்கர பல்கரான ஒரு பையன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளெண்டர் உட்காந்துட்டு போனால் ஈவன் அது நல்லாவே இருக்காது பார்க்குறதுக்கு. பட் எனக்கு பேஷன் ப்ரோ சூட் ஆகும். எனக்கு பேஷன் ப்ரோ ஓட்டுறதுக்குமே வண்டி வந்து பெரிய வண்டிங்கிற அந்த ஒரு அப்பியரன்ஸ் வந்து கொடுக்கும். இதனால தான் பேஷன் ப்ரோங்கிறதுமே ஈக்குவலாக சேல் ஆகப்பட்டது. பட் என்ஜின் ஸ்பெக்ஸ்ன்னு பார்க்குறப்போ உங்களுக்கு ஸ்ப்ளெண்டருக்கு பேஷன் ப்ரோக்கு பெரிய வித்தியாசமாக இருக்காதுங்க. இந்த வண்டி வெயிட்டாக இருக்கனால மேபி ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர்ஸ் உங்களுக்கு கம்மி மைலேஜ் கிடைக்கலாம். பட் ஆனால் இதுவும் ஆவரேஜ் 65 தான், ஸ்ப்ளெண்டரும் ஆவரேஜ் 65 தான். ரெண்டுமே அந்த 65 லிட்டர் அந்த கெப்பாசிட்டி தான் வந்து கொடுக்குது மைலேஜ். இதுவும் இப்போ நான் ஓட்டிகிட்டு இருக்க இந்த மாடலுமே கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 65 kmpl தான் மைலேஜ். பட் அந்த 65 அப்படிங்கிறதுமே ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும். மோஸ்ட் ரிலையபிள் ஒரு பைக். ஏன் இந்த ரிலையபிலிட்டியை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு கதை மாதிரி சொல்கிறேங்க. இன்றைக்கி ஜென்ரேஷன்ஸ் நீங்கள் வாங்கிட்டு இருக்கக்கூடிய யூனிகான் ஆகட்டும், இல்லை யூனிகானுக்கு மேலே இருக்கக்கூடிய பைக்ஸ், ஹார்னெட் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக என்ஜின் கம்ப்ளைண்ட்டுங்கிறது டெஃபினட்டாக வந்துடும். ஒரு தடவையாச்சும் உங்கள் வண்டி ஷோரூம் போகாமல் வராது. பட் ஆனால் 15 வருஷம் 20 வருஷம்
கரெக்டாக மெயின்டைன் பண்ணப்பட்ட ஒரு ஸ்ப்ளெண்டர் பைக்கோ ஒரு பேஷன் ப்ரோ பைக்கோ அந்த இன்ஜின் அந்தளவுக்கு லொடலோடன்னு போனதாக நான் எங்கேயும் கேள்விப்பட்டதில்லை. நான் என்ன சொல்கிறேன்னா நல்லா மெயின்டைன் செய்யப்பட்ட வண்டி சொல்கிறேன். கரெக்டான இன்டர்வல் ஆயில் மாற்றிட்டு வண்டியை பக்காவாக அந்த பேட்ரி எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டு அப்படி மெயின்டைன் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்காங்கன்னா அவங்களோட பைக் ஸ்டில் இன்னமும் அதே சேம் 60 மைலேஜ் வந்து கொடுத்துட்ருக்கு. இதுதான் விஷயம். நான் சொல்ல வரேன். அதுக்கு பேர் தான் ரிலையபிலிட்டி. ஹோண்டா ஒரு டைமில் அது ஹீரோ ஹோண்டா தான், எஸ் அவங்களும் ஹோண்டா தானே. ஹீரோ ஹோண்டா பைக்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு ரிலையபிலிட்டி வந்துட்டு இன்றைக்கி இருக்க ஹீரோ ஹோண்டா பைக்ஸ்க்கு கிடையாது. ஈவன் ஹீரோ பைக்ஸ் கூட நிறைய விஷயங்கள் இந்த சென்சார் ஃபெயிலியர் அப்படிங்கிறத ஃபேஸ் பண்ணுது. பட் அந்த அளவுக்கு கிடையாதுங்க. ஃபியூவல் இன்ஜெக்ஷன்ஸ்க்கு எப்போ அவங்க கன்வெர்ட் ஆனாங்களோ ஃபியூவல் இன்ஜெக்ஷன்ஸில் உங்களுக்கு அட்வான்டேஜஸ் இருக்குது. பட் அவங்களுக்கு நம்ம இன்னும் பழகலை அப்படிங்கிறது தான் முக்கியம். ஃபஸ்ட்டு அந்த ஃபியூவல் இன்ஜெக்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதெல்லாம் பைக்கில் நிறையா லேக் இருக்கும். எஸ் இன்றைக்கெலாம் அதெல்லாம் கிடையாது. இல்லை இன்றைக்கி ரெக்டிஃபை ஆகிடுச்சு. இன்றைக்கி அந்த எலக்ட்ரானிக் ஃபியூவல் இன்ஜெக்ஷன்ஸ் எவ்வளோ பெட்டராக இருக்குது. இன்றைக்கி வரக்கூடிய ஸ்ப்ளெண்டர் பைக்ஸாக இருக்கட்டும், இல்லைனா பேஷன் ப்ரோ பைக்ஸாக இருக்கட்டும், இல்லை டியூலக்ஸ் ஹச்எஃப் டியூலக்ஸ் பைக்ஸ் எல்லாமே நல்ல சேல்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பைக்ஸ் ஸ்டில் நல்லா ரன் ஆகிட்டுருக்கு. ஃபியூவல் இன்ஜெக்ஷன் இஷ்யூஸ் எதுவுமே வரதில்லை. எஸ் அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க. ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு ரியலபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருந்த மாடலில் ஒன் ஆஃப் த ரூலராக இருந்தது தான் இந்த பேஷன் ப்ரோ. இன்றைக்கும் ஸ்டில் அந்த ஓல்டு லுக்ஸ் அவங்க கொண்டு வந்ததுக்கான காரணம் சேல்ஸ் ஆஸ்பெக்ட்டு ஒன்று. ரெண்டாவது இதோட ஃபீல், அந்த பழைய ஃபீல் அது அப்படியே இருக்குங்க. சூப்பராக இருக்குது இந்த வண்டி ஓட்டுறதுக்கு. நிறைய பேர் எதிர்பார்க்குறது அதுதான். நான் ஒரு புது பைக் போகிறேன்னா எனக்கு அது பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்றது தான். அதை இந்த வண்டி தாராளமாக பண்ணுது அப்படின்னே நான் சொல்லுவேன். ஒரு பக்காவான ஒரு கம்யூட் பைக்கில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஆளாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு கம்யூட்டர் ஒரு பெஸ்ட்டு மாடலாக கண்டிப்பாக இருக்கும். இதுதான் என்னோட ஒரு பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட்டாக நான் இந்த பைக் வந்து பார்க்குறது. ஒரு டர்னிங்கை போட்டுருவோம். வெயிட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்க்குறப்ப வெயிட் எனக்கு தெரிஞ்சு நல்லா மேனேஜ் பண்ணியிருக்காங்க பைக்கில். அந்த எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வெயிட் இல்லாத மாதிரியும் இல்லை, அண்ட் வெயிட் இருக்கிற மாதிரியும் இல்லை, நல்லாவே இருக்குது. மெயினாக இந்த ஃபியூல் இன்ஜெக்ஷன் பைக்ஸில் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் இதில் கொஞ்சம் பேட்ரி, இது ரொம்ப புது வண்டிங்க. பேட்ரியெல்லாம் இப்போ தான் புதுசாக மாட்டி எடுத்துகிட்டு வந்தேன். நைஸ். கண்டினியூ பண்ணுவோம். இந்த வண்டியில் நீங்கள் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் கண்டிப்பாக ஃபியூவல் அப்படிங்கிறத ஒரு 3 லிட்டர்ஸ் மினிமம் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். டேங்க் கெப்பாசிட்டினா இது 11 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி. உங்களுக்கு ஒரு 1.5 லிட்டர்ஸ் ரிசர்வ் கிட்டத்தட்ட வருது. ஸோ நீங்கள் 1 ரிசர்வுக்கும் மேலே அந்த பெட்ரோல் நீங்கள் பார்க்கும்போது ஒரு 2 பாயிண்ட் வந்து எப்பயுமே வண்டியில் வந்து ஃபியூவல் இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒன்று தான். மற்றபடி வேறு ஒன்றும் மெயின்டெனன்ஸில் ஃபியூல் இன்ஜெக்ஷன்ஸ் போகிறதுக்கு பெரிய வாய்ப்புகள்னு எதுவுமே கிடையாதுங்க. இவ்வளோதான் விஷயங்கள். அந்த ரைடிங்கோட போஸ்டர் எல்லாமே நல்லாயிருக்கு. முக்கியமாக அந்த சீட்டோட குஷனினஸ் இன்னுமே பெட்டராக பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. எனக்கு அந்த பழைய சீட்டோட அதே ஃபீல் தான் வருது. மேலே எக்ஸ்ட்ரா கவர் போட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு குஷன் வரும். தாராளமாக ஒரு சிட்டி ரைட்ஸாக இருக்கட்டும், ஒரு லோக்கல் யூஸ் 100 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் அப் அண்ட் டவுன் போயிட்டு வந்துட்டுருக்கலாம். கரெக்டாக அந்த எக்கனாமியில் ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தாராளமாக இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 60 to 65 உங்களுக்கு தாராளமாக நல்ல மைலேஜாக வரும். அதுக்கு மேலே அப்படின்றப்ப நிறைய பேர் 72 வரைக்கும் சொல்கிறாங்க. நான் ஆவரேஜாக சொல்கிறேன் 65 அப்படின்ட்டு. நல்லா ஓட்டக்கூடிய ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் 70 வரைக்கும் கூட இந்த பைக்கில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஹச்எஃப் டியூலக்ஸ் உங்களுக்கு கிட்டத்தட்ட 90-95 எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. ஓட்டக்கூடிய ஆளை பொறுத்து இருக்குங்க. அதுதான் நான் சொல்லுவேன். நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணி ஒரு காமாக ஓட்டக்கூடிய ஒரு பர்சனாக இருந்தீங்க, கரெக்டான கியர் ஷிஃப்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பைக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு மைலேஜ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இதுதான். வேறு என்ன இந்த வண்டியில் ஃபீச்சர்ஸ்னால் முக்கியமாக ஃபுல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டூவல் ப்ரொஜெக்டரோட. ஸோ உங்களுக்கு ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸோட ஹெட்லைட் கொடுத்துருக்கனால எனக்கு ஒயிட் லைட்டுக்கு நான் பெரிய ஃபேன் கிடையாது. பட் இருந்தாலும் இவங்க வந்து அந்த டெக்னாலஜி வைஸ் வந்து போயிருக்காங்க. முக்கியமாக எக்ஸ்ட்ராக்ட் மாதிரி வந்து ஃபுல்லி டிஜிட்டல் மிக்ஸ் கன்சோல் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த வண்டியில் ஒரு நல்ல விஷயமா அந்த பழைய அனலாக் டைப் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு அது பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த புது டிஜிட்டலுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஃபேன் கிடையாது இந்த ஹீரோ பைக்ஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அதோட டிசைன்ஸ் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல ஸ்ப்ளெண்டரில் வருது. ஆனால் இந்த ஓல்டு மீட்டர் டைப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பார்சியலாக ஒரு சின்ன மீட்டர் கொடுத்து அதில் ஃபியூல் அந்த இதெல்லாம் கொடுத்துருக்கு, நல்லா இருக்குங்க. ஸோ இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு இதோட ஆன் ரோடு இன்றைக்கி கரெக்டாக 1,02,000 ரூபா அந்த ரேஞ்ச் மாதிரி வருது. இப்போ 1 lakh அந்த ருப்பீஸில் வருது.
யா இன்றைக்கி 100cc பைக்ஸ் நீங்கள் எடுக்கணும்னா கிட்டத்தட்ட நீங்கள் இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தாங்க இருக்குது. அந்த ரேஞ்சஸில் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த ரீசனபிள் ப்ரைஸ்ன்னு நான் சொல்லுவேன். பட் இந்த அளவுக்கு உங்களுக்கு பட்ஜெட் இல்லை அப்படின்னா நீங்கள் HF போகலாம். ஏன்னா ஸ்ப்ளெண்டரே கிட்டத்தட்ட இன்றைக்கி டாப் வேரியண்ட் வந்து 1,09,000 வரைக்கும் விற்கிது. அதுக்கப்புறம் தான் பேஷன் ப்ரோ வருது. ஸோ தென் இதோட லீஸ்ட் கவுண்ட் பைக்குன்னு நீங்கள் வந்துட்டு டியூலெக்ஸ் வந்து HF டியூலெக்ஸ்னு சொல்லலாம். ஸோ இவ்வளோ தான் நண்பா இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் நம்புறேன். அண்ட் இதே மாதிரி தொடர்ந்து நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பராக ஒரு நல்ல மைலேஜ் பைக்கோடு நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.